ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 பால் உமன்ஸ் மேட்சோட ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி ப்ரிவியூ, இதில் பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து பேட்டிலேருந்து அவங்களோட ரீசன்ட் ரெக்கார்டு இப்படி எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டஸியில் ஜாயின் பண்ணலினாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழ் பெல். ஸோ நம்ம தமிழ் பெல் சார்பாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 1 மந்த்துக்கு வந்து டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆகஸ்ட் 5th 31 வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லீடர் போர்ட், குறிப்பாக நம்மளோட யூசர்ஸ்க்கு மட்டும், இந்த தமிழ் பெல் அப்படிங்கிற இன்வைட் கோடை பயன்படுத்தின யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர். ஸோ இதில் நீங்கள் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஒரு 100 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து மோர் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வரும். நம்மளோட இன்வைட் கோடை பயன்படுத்தினா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல, டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees வந்து சைன்அப் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் 50 ரூபா வந்து ரியல் கேஷாகவுமே கொடுக்குறாங்க. இந்த ரியல் கேஷ் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்டு மெயிலை வந்து வெரிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு ரியலாகவே வந்துடும். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு டெபாசிட்க்கு வந்து 5% எக்ஸ்ட்ரா தராங்க நியூ யூஸருக்கு. நீங்கள் பண்ணுற செகண்ட் டெபாசிட்டுக்கு வந்து 7% கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபா ஆட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட் ஃபஸ்ட்டு டைம் 10,000 ரூபா ஆட் பண்ணுறீங்க நியூ யூசர்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 10,500 ரூபாயா ஆட் ஆகும் ரியல் கேஸில். அதே மாதிரி உடனே செகண்ட் டெபாசிட் ஒரு 10,000 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 700 ரூபா ஆட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு 20,000 ஆட் பண்ண போகிறீங்கன்னா 10,000 பிரிச்சிங்கனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,200 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 ஆகஸ்ட் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் எமிரேட்ஸ் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மான்செஸ்டரில் அந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மான்செஸ்டரோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஜென்ரலே வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இன்சீலாகவே கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், இந்த ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாஸ் வின் பண்ணுறாங்க, ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணாங்க, சேஸ் பண்ணுற டீம் தான் இங்கே வின் பண்ண சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசியாக விளாண்ட இங்கே மேட்சஸில் ஒரு 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 129ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. மொத்தம் ஒரு 39 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதில் 21 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்தில் ஒரு 4 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. ஸோ அதில் மான்செஸ்டர் டீம் வந்து பார்த்திங்கன்னா 2 முறையும், சதர்ன் பிரேவ் வந்து பார்த்திங்கன்னா 2 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டரை பொறுத்த வரைக்கும் பீத் மூனி அண்ட் ஈவ் ஜோன்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பீத் மூனி தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி விக்கெட் கீப்பர் பண்ணுவாங்க. அடுத்ததாக அமிலியா கேர், தித்தேந்தர் டோட்டின், கேத்ரின் பிரைஸ், சோஃபியா எக்கில்ஸ்டன், அடுத்ததாக சிரன் ஸ்மெல், அலிஸ் மனோகன், அடுத்ததாக எஃப்ஐ மோரிஸ், லாரன் ஃபில்லர், தென் மஹிமா கவுர். இது வந்து பார்த்திங்கன்னா மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் சதர்ன் பிரேவை பொறுத்த வரைக்கும் டேனி வையாட், அடுத்ததாக லாரா வால்வர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக மையா போஷியர், சோஃபி டிவைன், ஜார்ஜியா ஆடம்ஸ், சேலி ட்ரியான், ரித்தினா சவுத்பை, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஃபோபி டர்னர், ஃப்ரியா கெம்ப், மேடி வில்லியர்ஸ், தென் லாரன் பெல். ஸோ இது வந்து சதர்ன் பிரேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது 2 டீமோட பிளேயர்ஸ்க்கான ரீசெண்ட் ரெக்கார்டு எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட் அவுட்டில் வெனுவில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டீமில் இருந்து ஒரு 7 பேர் முக்கியமான பிளேயர்ஸ், இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் சொல்லிடுறேன். அமிலியா கேர் அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிவிடுவாங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தித்தேந்தர் டோட்டின் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. கேத்ரின் பிரைஸும் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. சோஃபி எக்கில்சன் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது யாருக்கு ஆப்ஷனா. அமிலியா கேர் 4 ஓவர், சோஃபி எக்கில்ஸ்டன் 4 ஓவர், தித்தேந்தர் டோட்டின் 2 ஓவர். இப்போ டாப் 6 பேர்த்துலேயே 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகம் உள்ளவங்களாக இருக்காங்க. ஸோ
ஸோ டாப் 6 பேர்த்தில் நமக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைச்சிருது. அது இல்லாமல் பீத் மோனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிக். ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய சம் ஃபேண்டசி பாயிண்ட். தென் பேட்டிங்காக அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவங்களோட இது பேட்டிங்கில் இருந்து மினிமம் 35 ரன்னும் மேக்ஸிமம் 60 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பீத் மோனியை பொறுத்த வரைக்கும் இப்படி டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்லேயே. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த மகிமா கோகர்ட்டேருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. லாரன் ஃபில்லர்ட்டு நம்ம மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். மோரிஸ் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் தாங்க பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா சோஃபி எக்லிஸ்டன் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிட போகிறாங்க. அமிலியா கேர் 4 ஓவர், இவங்க 2 ஓவர். அப்படிங்கிறப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 10 ஓவரில் இவங்கெல்லாம் ஷேர் பண்ணி தான் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். மெஜாரிட்டியான ஓவர் ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது அமிலியா கேரும் சோஃபி எக்லிஸ்டனும் தான் வந்து பவுல் பண்ண போகிறாங்க. இதில் டெத் ஓவர்ஸில் யார் பவுல் பண்ணுவா? குறிப்பாக அந்த 20வது ஓவரை கூட சோஃபி எக்லிஸ்டன் பவுல் பண்ணுவாங்க. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுனால மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பாங்க. தென் பேட்டிங்லேயுமே கொஞ்சம் டாப் ஆர்டரில் வர்றதுனால ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்க சான்சஸ் இவங்களுக்கு ரொம்ப 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 அதிகம். சோஃபி எக்லிஸ்டன் ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருப்பாங்க. அதே மாதிரி டெட்டன்டர் டோட்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இவங்க பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த டெத் ஓவர்ஸில் எக்லிஸ்டன் கூட அவங்க வந்து 1 or 2 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். இந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் அவங்க பவுல் பண்ணவும். தென் அடுத்ததாக லாரன் ஃபில்லர் இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். இதில் குறிப்பாக டெத்தன்டர் டோட்டின் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ். தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைமில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா டெட்டன்டர் டோட்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமிலியா கேர் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே கான்ட்ரிபியூட். தென் ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டனுக்கே அவங்க தான் ரொம்பவே ஆப்டாக இருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப சேஃபான கேப்டன் அவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக் ஆகிடுறாங்க. அதில் லாரன் ஃபில்லர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். அந்த டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால செகண்டாக பவுல் பண்ணாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. மோரிஸ் கிட்ட நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆலிஸ் மனோகர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் எப்போ வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகிறாங்க. ஒரு ஹார்ட் ஹிட்டர் அவங்க. லாஸ்ட் சீசன்ஸில் நல்லாவே பவுல் பண்ணியிருக்காங்க, விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஆனால் அதிகப்படியான ஓவர்ஸ் இவங்க பவுல் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. ஒரு டிஃப்ரென்ஸிலாக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆலிஸ் மனோகன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எக்லிஸ்டன், கேத்தன் பிரைஸ், டெட்டன்டர் டோட்டின், அமிலியா கேர், பீத் மோனி இந்த டாப் ஆர்டர்லேயே இந்த 5 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ இந்த லாரன் ஃபில்லருக்கு வந்து வேணால் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் 6th ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களாம் இம்பார்ட்டன்ட் பிக்ஸில் இருக்காங்க. சதன் பிரைவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டீம்லையுமே பவுலிங் ஆப்ஷன்ஸில் மேடி வில்லியர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. லாரன் பெல் அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. தென் ஃப்ரீயா கெம்ப் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 ஓவர் தாங்க அவங்க பவுல் பண்ணுவாங்க. இவங்களை எப்போ வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. பேட்டிங்கில் வந்து சம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஃப்ரீயா கெம்பை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக சோஃபி டிவைன் அவங்க பவுல் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத லாஸ்ட் டாஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சோல் ட்ரியான் அவங்க மினிமம் 3 மேக்ஸிமம் அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிவிடுவாங்க. ஜார்ஜ் ஆடம்ஸ் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டீமுக்கான ஒரு பவுலிங்கான ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது. இதில் மேடி வில்லியர்ஸ் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவருமே பவுல் பண்ணிவிடுவாங்க. சோஃபி டிவைன் அப்படிங்கிற அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா பவுல் பண்ணாங்க அப்படின்னா 3 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். தென் பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 25 ரன்ஸ் குயிக் ஃபயராக ஆடக்கூடியவங்க. ஸோ இந்த டீமில் டாப் ஆர்டரில் பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்ஸில் டாப் 3 பேருமே இல்லைங்க. 3 பேருமே ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் கிடையாது. இந்த 3 பேர்த்துக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ பேட்டராக அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு 25 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு பிளேயரில் இந்த 3 பேர்த்துலேருந்து நான் லாரா வால்வர்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அக்ரெசிவ் மைண்டுக்கு போக மாட்டாங்க. ரொட்டேட் பண்ணி ஆடி தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸில் ட்ரீட் பண்ணுவாங்க. டேனி ஒயாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட். வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடணும் அப்படின்னு ஆடக்கூடியவங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இன்சியலாக பவர் பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மகிமா கோகர் பவுல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு த்ரெட் வந்து டேனி ஒயாட்டுக்கு வந்து இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. லாரா வால்வர்ட் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே லாங் ஆஃபில் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்குது. தென் பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். மையா போஷிட் வந்து நம்ம ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபேண்டஸ் டீமில் வருவாங்களான்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோஃபி டிவைன் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். தென் அதில் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ். தென் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஜார்ஜ் ஆடம்ஸ் வந்து நம்ம ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் பவுல் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க.
அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவங்கள ஃபேண்டஸ் டீமில் கொண்டு வந்துடும். அதர்வைஸ் விக்கெட் அவங்க எடுக்கலாம் ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரையான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கண்டிப்பாக 10லேருந்து ஒரு 15 ரன் குயிக் ஃபேர் நாக் ஆடிடுவாங்க. தென் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மேக்ஸிமம் அவங்களோட 4 ஓவரை கூட கம்ப்ளீட் பண்ணிடுறதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு ஃபேண்டஸ் டீமில் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, இவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லாரன் பெல் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட்டுங்க. குறிப்பாக அந்த டெத் ஓவர்ஸில் போல் இன்சியலாக பவர் பிளேலையும் போல் பண்ணிவிட்டு டெத் ஓவர்ஸ்லேயும் வந்து போல் பண்ணுறதுனால 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் போத் இன்னிங்ஸ்லையுமே. ஃப்ரீயாக கெம்பு அவங்க வந்து ஃபுல் ஓவர் போல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். இந்த அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் தாங்க அவங்கள ஃபேண்டஸ் டீமில் கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சவுதர்ன் பைக்கு முன்னாடியே வந்து அவங்க ஆடுவாங்க. ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் கூட குயிக் ஃபயர் ஆடுவாங்க. இந்த 2 ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துட்டா அவங்க ஃபேண்டஸ் டீமில் வருவாங்க, இல்லைன்னா அவங்க வரதுக்கான சான்சஸ் கம்மி. அதனால் 50-50 ஆப்ஷனுக்கு அவங்களுக்கு நீங்கள் போகலாம். மேடி வில்லியர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 5 மேட்ச் விக்கெட் எடுப்பாங்க. 5 மேட்ச் விக்கெட்டே இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப எக்கனாமிக்கலாக போல் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரியான லிமிட்டட் ஓவர்ஸில் அவங்களோட பங்களிப்பு இவங்களோட ஓவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாக் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர் இவங்களுக்கு கொடுப்பாங்க. குறிப்பாக அந்த 16 ஓவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் போல் பண்ணுறது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. கொஞ்சம் ஈஸ்ட் டு பிச் ஆனதுக்கப்புறம் 2 விக்கெட் கூட எடுக்க வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் மோர் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லையுமே மினிமம் ஒரு விக்கெட் அவங்க எடுத்துருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுக்க சான்சஸ் வந்து இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சோஃபி டிவைன் இம்பார்ட்டன்ட், சோல் ட்ரியாட் இம்பார்ட்டன்ட், லாரன் பெல் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாரன் வால்வார்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 4 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. ஜார்ஜ் ஆடம்ஸ் அவங்க வந்து இந்த 2 ஓவர் போல் பண்ணுறதுனால ஒரு 70% ஆஃப் டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீயாக கெம்பும் 2 ஓவர் போல் பண்ணுறாங்க. பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் அடிப்பாங்கிறதுனால ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகலாம். மையா போசியரும் டேனி ஒயட் 2 பேருமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களோட டீம்ஸில். பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒன்று இல்லாதது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸாக வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸோட பிளேயர்ஸோட ஒரு ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஹெட்வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி பீத் மோனி 99 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணும்போது 97 ரன் அடிச்சிருக்காங்க. இதுலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ஒன்றா பிளான் இல்லை, நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெனுலையுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அவங்கள்ட்ட நம்ம ஒரு 25 அப்படிங்கிற ரன்ஸ் வருது. அதை தாண்டி விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவங்களை ஈஸியாக வந்து ஃபேண்டஸ் டீமுக்குள்ளே கொண்டு வந்துடும். அதே மாதிரி 2021 24 வரைக்கும் 100ல் கிட்டத்தட்ட பேட்டிங் மொத்தம் 7 மேட்ச் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவங்களோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 56ங்கிற ஒரு ஆவரேஜ். பேட்டிங் செகண்டு பண்ணும்போது வெறும் 22 ஆவரேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ஒரு கேப்டன் ஆப்ஷனாவது ட்ரை பண்ணுங்கள் பீத் முனியை. தென் அடுத்ததா ஈவித் ஜோன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ல 3 மேட்ச்சுக்கு 93 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்கு நீங்கள் ஜோன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெனுலையுமே ஆவரேஜ் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. குறிப்பாக பேட்டிங் செகண்டு பண்ணும்போது இந்த வெனு ஆவரேஜ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பேட்டிங் செகண்டு பண்ணும்போது வேணால் ஈவ் ஜோன்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 2021 24 வரைக்கும் 100ல் இவங்களோட ரெக்கார்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்போ பெருசாக வந்து இல்லைங்க. ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்போ பெருசாக ஒன்றும் இல்லை. பட் வெனு ரெக்கார்ட் நல்லா இருக்குது. குறிப்பாக செகண்ட் பேட் பண்ணும்போது அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தென் அடுத்தது அமிலியா கேருக்கு வந்து ஹெட்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி 43 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. பெருசாக ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்போ இல்லை. அமிலியா கேர் அதே மாதிரி 100லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 7 மேட்ச்சுக்கு வந்து 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 14 அப்படிங்கிற ஆவரேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்கன்னா அமிலியா கேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேட்டராக. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையும் அவங்க மினிமம் ஒரு விக்கெட்டாவது அவங்க எடுத்துருவாங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. தித்தேந்திர டோட்டின் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட்ல ஒரு புவர் ரெக்கார்ட் வெறும் 18 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஹெட் ரெக்கார்ட் பெருசாக இல்லை. விக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க ஹெட்ல. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணி 169 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 67 ரன். மீதி எல்லாமே ஏர்லியராக விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணி வெனுலையுமே 5 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே கொஞ்சம் போராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க எப்போ வேணாலும் ஒரு கேம் சேஞ்சராக இருக்காங்க. எப்போ வேணாலும் மேட்சை மாற்றிடுவாங்க. சிங்கிள் ஹேண்டடாக ஒரு நல்ல ஃபார்ம்லையும் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குங்க. பாருங்கள் 24 ரன் 2 விக்கெட், 17 ரன் 2 விக்கெட் இப்படி எடுத்திருக்காங்க. ஒரு ரீசன்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. தென் கேத்ரின் பிரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. 4 மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட்ல வெறும் 17 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப போராக இருக்குது. வெனு ரெக்கார்ட் 12 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரன்ஸும் நல்லா அடிக்காங்க. வெனு ரெக்கார்டு இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேத்ரின் பிரைஸ்க்கு வெனுவில் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. எல்லா மேட்சுமே பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 100 லீக்லேயுமே வந்து செகண்டாக பவுல் பண்ணும்போது
16 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 11 இன்னிங்ஸில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்டாக பவுல் பண்ணும்போது கேத்ரின் பிரைஸ் மோர் இம்பார்ட்டண்டாக வந்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்கன்னா கேத்ரின் பிரைஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிடலாம். அடுத்தது மோரிஸை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பவுல் பண்ணும்போது 11 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 12 இன்னிங்ஸில் 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டீடாக அவங்க வந்து மோரிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தென் அதே மாதிரி ஹெட் ரெக்கார்ட் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 50 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் வந்து மோரிஸ்க்கு வந்து கிடைக்குது. ரீசன்ட் ரெக்கார்டும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்கள பிக் பண்ணுறதா டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு விக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்குது. அதை வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோஃபியா கில்ஸ்டன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 13 மேட்ச்சில் 16 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. செகண்டாக பவுல் பண்ணும்போது 12 இன்னிங்ஸில் 9 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க 100 லீக்ஸில். ஹெட்வெட்டில் பார்த்துட்டிங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் இல்லை. வெனுவில் 23 மேட்ச் ப்ளே பண்ணி 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டீசெண்டான இது வருங்க. மினிமம் வந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகம். தென் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லாரன் ஃபில்லர். ஸோ லாரன் ஃபில்லர் ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்பவே போராக இருக்குதுங்க. ஒரு 3 மேட்சை ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல ஹெட்வெட்டில். வெனுலையுமே 6 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாரன் ஃபில்லருக்கு ஹெட்வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் போராக தான் இருக்குது. மகிமா கோகர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஹெட்வெட்டில் பெருசாக விக்கெட் எடுக்கல. வெனுலையுமே 8 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ கடைசியாக நடந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே 1 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஒரு ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ணுறதா தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு பால் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் மகிமா கோகரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக சதன் பிரேவை பொறுத்த வரைக்கும் டேனி வெயாட் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 176 ரன் அடிச்சிருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 50s அடிச்சிருக்காங்க. 4 மேட்ச்சில் 176 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த டபுள் ஆப்ஷன் சைஸ் எதுவும் இல்லாதது மட்டும் தான் உங்களுக்கு மைனஸை தவிர ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் புவர் ரெக்கார்டுங்க. ஏர்லியராகவே விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டேனி வெயாட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டேனி வெயாட்டும் 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ஹோமில். அதில் 37 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. அவேல வந்து பார்த்தீங்கன்னா 19 மேட்ச்சுக்கு 23 அப்படிங்கிற ஒரு இது தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. தென் லாரா வால்வர்ட் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 165 ரன் அடிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சரியான ரெக்கார்டுங்க. ஹெட்வெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணும்போது 75 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணும்போது 90 ரன்னும் அடிச்சிருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெனுவில் கூட பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சுக்கு 205 ரன் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மேட்ச் மட்டும்தான் ஏர்லியராக விக்கெட் விட்டுருக்காங்க. மீது எல்லா மேட்சுமே 30+ ரன் அடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட். மையா போஷியர் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 106 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு 25 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காங்க ஹெட்வெட்டில். வெனுவில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 71 ரன். ஸோ ஒரு ஏற்றம் இறக்கமான ஒரு ரெக்கார்டு மட்டும்தான். சோஃபி டிவைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்வெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 31 ரன் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. வெனுலையும் அதே மாதிரி 2 மேட்ச் ப்ளே பண்ணி 27 ரன் தான் அடிச்சிருக்காங்க. விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ ஆனால் குயிக் ஃபேர் நாக் ஆடிருக்காங்க ஒரு 14 பாலுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆடிருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டாக இருப்பாங்களான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஜார்ஜ் ஆடம்ஸ் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 14 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரன்ஸில் பெருசாக கான்ட்ரிபியூட் இல்லை. பட் விக்கெட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. வெனுலையும் அதே மாதிரி தான் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 87 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஜார்ஜ் ஆடம்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 ரன் தென் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஜார்ஜ் ஆடம்ஸ் 100ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது 16 மேட்ச்சில் 13 அப்படிங்கிற ஆவரேஜ் தான் வச்சுருக்காங்க. செகண்டாக பேட் பண்ணும்போது 22 அப்படிங்கிற ஆவரேஜ். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஜார்ஜ் ஆடம்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிடலாம். அடுத்ததா ட்ரையான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்ப போராக இருக்குங்க. 2 மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரன்ஸும் 17 ரன் தான் அடிச்சிருக்காங்க. வெனுவில் அதே மாதிரி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட் எடுக்கல. 4 ரன் அடிச்சிருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுமே போராக இருக்குது. பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ், அவங்க மினிமம் 3 ஓவராவது பவுல் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் வந்து ஒரு 10 ரன் அடித்தாங்கன்னா கூட அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஃபேண்டஸ் டீமில் வந்துடுவாங்க. ஃப்ரீயா கெம்ப் 3 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 13 ரன் தான் அடிச்சிருக்காங்க. விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. வெனூர்லேயுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரீசன்ட் ரெக்கார்ட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பட் பவுலிங்கில் பெருசாக அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. மேடி வில்லியர்ஸ் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, 10 மேட்ச்சில் ஒரு 5 மேட்ச் தான் இவங்க விக்கெட்டே எடுப்பாங்க. 5 மேட்ச் விக்கெட்டே இல்லாமல் போகும். ஃபேண்டஸ் டீம்லேயே ஒரு 5 மேட்ச் தான் வருவாங்க. பட் நீங்கள் வந்து 100 பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 17 விக்கெட் எடுத்திருக்காங்க 19 இன்னிங்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது வேணால் நீங்கள் மேடி வில்லியர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
சதன் பைக் அவங்க விக்கெட் கீப்பர் ரொம்ப லோயர் ஆர்டர் பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி டர்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் இது வரைக்கும் ப்ளே பண்ணலை. வெனூவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 8 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட்ஸ் வந்து எடுக்கல. இவங்க ரீசெண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கமாக தாங்க, ஏதாவது ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. லாரன் பெல் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரிபியூட் உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததாக பிளேயர் பேட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீத் மூனி, சோஃபி டிவைன் அவங்கள ஒரு 4 முறை அவங்களோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. அதர்வைஸ் மற்ற யார்ட்டுமே பெருசாக பேட்டில் இல்லை. யூ ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜார்ஜ் ஆடம்ஸ்ட்டு மேடி வில்லியர்ஸ்ட்டு இவங்கள்ட்டலாம் ஒரு முறை அவங்களோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. அமிலியா கெர், சோஃபி டிவைன் ஒரு முறை, எல்லாத்துலேயுமே ஒரு முறை தாங்க அவங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. பெருசாக பேட்டில் வைஸ் எதுவும் இல்லை. டெட்டன்டர் டோட்டின், சோஃபி டிவைன் 5 முறை எடுத்திருக்காங்க, ட்ரையான் 4 முறை எடுத்திருக்காங்க. ஸோ சோஃபி டிவைன் அண்ட் ட்ரையான் 2 பேர்த்திட்டு இருந்துமே டெட்டன்டர் டோட்டினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ஜார்ஜ் ஆடம்ஸ், அதாவது கேத்ரின் பிரைஸை வந்து ஜார்ஜ் ஆடம்ஸ் 2 முறை அவங்களோட விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஜார்ஜ் ஆடம்ஸ் வித் கேத்ரின் பிரைஸ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாரா வால்வார்ட் 20 இன்னிங்ஸில் அமிலியா கேர்ட்ட மட்டுமே ஒரு 6 முறை அவங்களோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 28 இன்னிங்ஸில் 9 முறை சோஃபி எக்கிள்ஸ்டன்ட்டை வந்து அவங்களோட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. பட் மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் சாலிடாக அடிக்க சான்ஸ் ரொம்ப அதிகம். டேனி வயாட் அமிலியா கேர்ட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 முறை அவங்களோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காங்க. தென் கேத்ரின் பிரைஸ்ட்டு ஒரு 3 முறை அவங்களோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோஃபி டிவைன் ஒரு 6 இன்னிங்ஸில் ஒரு 2 முறை வந்து அமிலியா கேர்கிட்ட அவங்களோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காங்க. எக்கிள்ஸ்டன்ட்டை கொஞ்சம் நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. ஒரு 27 இன்னிங்ஸில் ஒரு 7 முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. பெருசாக பேட்டில் வேஸ் எதுவும் இல்லை. ஸோ 2 டீமோட ஹெட் அவுட் ரெக்கார்ட், வெனூ ரெக்கார்ட் இப்படி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பிளேயர்ஸ்க்கான அனலைஸ் வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அஸ் யூஸ்வல் ரொம்ப சேஃபுங்க. அமிலியா கேர் தான் ரொம்ப சேஃபு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாங்கன்னா டெட்டன்டர் டோட்டினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா எக்கிள்ஸ்டனுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்துருங்க. இது சேஃபான ஆப்ஷன். தென் சதன் பிரேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோஃபி டிவைனுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். லாரா வால்வார்ட்டுக்கு ரொம்ப ரிஸ்க்காக ஒரே ஒரு டீம்லையாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வேறு யாருக்கும் பெருசாக ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே, இதில் வந்து பீத் மூனி பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து ட்ரை பண்ணிக்குவாங்க. ஒரு ஒர்த்தபிள் பிக்காக வந்து அவங்க இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உமன்ஸ் மேட்ச்சு மென்ஸ் மேட்ச் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் வைஸ் வீடியோ எல்லாமே இந்த சேனலில் தான் வரும். ஸோ இந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.